இந்தியர்களை தவறான முறையில் சித்தரித்து அறிவிப்பு வைத்திருந்த சந்தை வியாபாரி மன்னிப்பு கேட்ட போதிலும் அது போதாது என்றும் சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் ரஹ்மான் சலே அழைப்பு விடுத்துள்ளார். மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றால் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்மால் வலியுறுத்தினார். மற்றொரு இனத்தை அவமதிக்கும் நபர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் மன்னிப்பு மட்டும் வழங்குவதன் மூலம் தப்பிவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார். அப்படியே விட்டுவிட்டால் புண்படுத்தும் வகையில் ஏதாவது சொல்லுதல் அல்லது செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கும் இந்த கலாச்சாரம் தொடரும் என்றும், எனவே உரிய நடவடிக்கை அவசியம் தேவை என்றும் அவர் விளக்கினார். நேற்று இரவு தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரோன் அகோ டகாங் தனது செயலுக்காக சம்பந்தப்பட்ட கடைக்காரர் அனைத்து மலேசியர்கள் மத்தியிலும் குறிப்பாக இந்திய சமூகத்திடம் மன்னிப்பு கேட்டதாக கூறினார். சோளத்தை விற்றவர் எதிர்காலத்தில் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டேன் என்று உறுதி அளித்ததாக ஆரோன் தெரிவித்தார். இந்திய சமூகத்தின் பிரதிநிதிகள், உள்ளூர் வாசிகள், தேசிய ஒற்றுமைத்துறை மற்றும் ஒருங்கிணைப்பு துறை அதிகாரிகள், காவல்துறையின் பிரதிநிதிகள் முன்னிலையில் செப்பாங்கில் உள்ள ஒரு உணவகத்தில் சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரி மன்னிப்பு கேட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். இம்மாதம் 3ஆம் தேதி செந்தூல் அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்ற வேளையில் கூட்ட நெரிசலை சாதகமாக்கி தங்கச் சங்கிலி, பணப்பையை களவாடி கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது தொடர்பாக 17 புகார்களை பெற்ற செந்தூல் போலீசார் கொள்ளையர்களை தேடும் நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கினர். இதனை அடுத்து செந்தூல் வட்டாரத்தில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் போலீசார் சம்பந்தப்பட்ட கொள்ளையர்கள் 5வரை கைது செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்றும் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை முடிந்த பிறகு இன்று காலை அவ்வைவரும் கோலாலம்பூர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாங்கில் உள்ள தமான் பண்டான் பெர்டானா பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மரம் விழுந்ததில் 4 வாகனங்கள் சேதமுற்றதாக சிலாங்கூர் மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் மக்தார் தெரிவித்தார். மாலை 4:30 மணிக்கு பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பு கிடைத்த நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் இருந்த மரங்களை அப்புறப்படுத்தியதாக அவர் கூறினார். இச்சம்பவத்தில் எந்தவோர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலையால் மரங்களின் கிளைகள் விழுந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காராக்கிலிருந்து கோலாலம்பூர் செல்லும் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உதவுவதற்காக சென்றவர்கள் மீது மற்றொரு வாகனம் மோதியதில் ஒருவர் பலியானதுடன் மேலும் 4 படுகாயம் அடைந்ததாக பெந்தோங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜைகாம் முகமது ககார் தெரிவித்தார். நேற்று மாலை 5:20 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் படுகாயமுற்ற 47 வயது தான் விங்ஃபு எனும் ஆடவர் சிகிச்சை பலனளிக்காமல் மருத்துவமனையில் உயிரிழந்ததாகவும் அவர் கூறினார். கடையின் பின்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு வாகனத்தில் ஏற்பட்ட தீயில் வாகனம் முழுமையாக கருகியதாக சராவா மாநில தீயணைப்புத்துறை உதவி இயக்குனர் தியோங் லிங் ஹி தெரிவித்தார். சிபு மாவட்டத்தில் உள்ள லோரோங் வவாசான் 20B கடை வீதியின் பின்புறத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதிகாலை 1 மணிக்கு தகவல் கிடைத்த நிலையில் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். வாகனத்தில் யாரும் இல்லை என்றும் வாகனத்தின் உரிமையாளரின் விவரங்களை காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் தெரிவித்த அவர் தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். மலாக்காவில் உள்ள 3 மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 30,000 வெள்ளி வழங்கியுள்ளார். பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் டதஸ்ரீ சம்சுல் இஸ்கண்டார் முகமது அகீன் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு பிபிடியும் தலா 10,000 வெள்ளி பெற்றுள்ளதாகவும் இது இவ்வாண்டு பள்ளி செலவுகளுக்கு ஆதரவற்ற குடும்பங்களுக்கு உதவுவதற்கு பயன்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒதுக்கீட்டை நிர்வகிப்பதை பிபிடி தரப்பின் விருப்பத்துக்கு ஏற்ப விட்டுவிடுவதாகவும் மக்களின் சுமையை குறைக்க உதவுவதே மடானி அரசாங்கத்தின் செயல் திட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிங்கப்பூர் அரசால் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டு வரும் வியாழக்கிழமை மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கும் மலேசிய ஆடவர் பன்னீர்செல்வம் பரந்தாமனுக்கு சிங்கப்பூர் விதித்த மரண தண்டனை சர்வதேச மனித உரிமை சட்டத்தின் கீழ் சட்ட விரோதமானது என்று ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக அவருக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு மிக கடுமையான குற்றங்களின் வரம்பை பூர்த்தி செய்யவில்லை என்றும், எனவே இத்தண்டனையை பயன்படுத்துவது சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளின் கீழ் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவ்வமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசியானின் தற்போதைய தலைவராகவும் சிங்கப்பூருடன் வலுவான உறவுகளை கொண்ட அண்டை நாடாகவும் மலேசியா இருப்பதால் பன்னீர்செல்வத்தின் வழக்கில் மலேசியா தலையிட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. பன்னீர்செல்வத்தின் மரண தண்டனையை ரத்து செய்ய மலேசிய அரசாங்கத்தை தலையிட கோரி உலகெங்கிலும் உள்ள சிவில் சமூகம் மற்றும் பொதுமக்களால் கையெழுத்திடப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மனுக்களை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சேகரித்துள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. 51.84 கிராம் ஹெராயின் வகை போதைப் பொருளை சிங்கப்பூருக்கு கடத்த முயன்றதற்காக பன்னீர்செல்வம் 2017இல் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். இக்குற்றம் கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி உட்லண்ட் சோதனை சாவடி மையத்தில் நிகழ்ந்தது. சிங்கப்பூரின் போதைப்பொருள் சட்டங்களின் கீழ் 15 கிராமுக்கு மேல் ஹெராயின் இருந்தால் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. காப்பார் ஜலான் புக்கிட் சராக்கா என்ற இடத்தில் இன்று அதிகாலை ஒரு கார் போலீஸ் லாரி மீது மோதியதில் தீ பிடித்தது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் கார் கிட்டத்தட்ட முற்றிலுமாக எரிந்து விட்டதாக காப்பார் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் நூருல் அஸ்மான் முகமது தெரிவித்தார். இன்று அதிகாலை சுமார் 6:50 மணியளவில் தனது குழுவுக்கு அழைப்பு வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். காரின் ஓட்டுநருக்கு கால் முறிந்தது. 3 காவல்துறையினருக்கு லேசான காயம் ஏற்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் விரைந்ததாக நூருல் அஸ்மான் மேலும் கூறினார். ஓட்டுநர் மற்றும் காவல்துறையினர் சிகிச்சைக்காக கில்லான் தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.